உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சீர்படுத்தணுமோ அதெல்லாம் சீர்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க குடும்பத்தை சீர்படுத்துவார், உங்க தொழிலை சீர்படுத்துவார், உங்க உறவுகளை சீர்படுத்துவார். சில நேரத்துல ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன் நல்லவங்க கூட சில நேரத்துல என் வாழ்க்கையில எதிரியா மாறுறாங்க ஆண்டவரே, எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையில சில கேள்வி இருக்கும். இவங்களா இப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறவர்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணுவார். எல்லாருமே புறக்கணித்த பொழுது நீ மட்டும்தான் அவங்க வேணும்னு செலக்ட் பண்ண, அவங்களே உனக்கு ஆப்போசிட்டாய் மாறிவிட்டார்கள். அப்படிப்பட்ட காலத்தை கடந்த வருஷத்துல நீ அனுபவித்திருக்கலாம். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே சொல்லுகிற என் மகனே, என் மகளே, கடந்த ஆண்டிலே உன் வாழ்க்கையில வந்த பாடுகள் எல்லாம் உன்னை இந்த ஆண்டிலே சீர்படுத்தி இருக்கிறது. சில நேரத்துல நீங்க அந்த பாதையில போலன்னா அந்த ஆளை பற்றி உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த நபரை பற்றி உங்களால புரிந்து கொள்ளவே முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஒரு பாடத்தை தந்திருக்கிறார். அதனால இந்த ஆண்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஜெப வாழ்க்கையை சீர்படுத்துவார். கடந்த வருஷத்துல ஜெபமே இல்லாம இருந்திருக்கும். ஜெபத்துக்கு உங்களுக்கும் தாவீது சொன்னது போல மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜெபத்துக்கும் பல தூரமா இருந்திருக்கும். பைபிளை ஞாயிற்றுக்கிழமை தூக்கிட்டு வர்றதே பெரிய விஷயமா இருந்திருக்கும். விசுவாசனா என்னங்கிற ஒரு கேள்வியா உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருடத்துல ஆவிக்குரிய எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், சீர்படுத்துவார். உங்களை எந்த இடத்துல நீங்க ரொம்ப வீக்கா இருந்தீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார்.